ஓகே, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ட்ரேடிங்ல ஜெயிக்கணும்னா நீங்க ஒரு சோம்பேறி ஆகணும்னு சொன்னா என்ன நினைப்பீங்க? கேட்கறதுக்கே கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல. ஆனா உண்மை என்னன்னா, அதிகமா உழைக்கிறத விட புத்திசாலித்தனமா ட்ரேட் பண்றது தான் ஜெயிக்கிறதுக்கான வழி. அதை எப்படின்னு தான் இந்த முழு அலசல்லையும் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னைக்காவது இப்படி தோணியிருக்கா? மணிக்கணக்கா உட்கார்ந்து பல சார்ட்ஸ பார்த்து பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணியும் உங்க ட்ரேடிங் அக்கவுண்ட் மட்டும் ரெட்லயே போயிட்டு இருக்கா? அந்த வலி எனக்கு புரியுது. ஆனா கவலைப்படாதீங்க. இதுக்கு ஒரு வழி இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். இப்போ ரெண்டு விதமான ட்ரேடர்ஸ பார்க்கலாம். ஒரு பக்கம் எப்ப பார்த்தாலும் ஒரே டென்ஷன், ஓவர் ட்ரேடிங், எமோஷனலா முடிவெடுத்து மொத்தமா டயர்ட் ஆகுற ஒரு ட்ரேடர். இன்னொரு பக்கம் ரொம்ப அமைதியா, செலக்டிவா ஒரு சிஸ்டம் வச்சு ஃபோக்கஸ்டா இருக்கிற ட்ரேடர். நீங்க இதுல யாருன்னு உங்களே ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. மத்த நிறைய ஃபீல்ட்ல ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம், அது உண்மைதான். ஆனா ட்ரேடிங் அது ஒரு வேற மாதிரி கேம். இங்க அந்த கஷ்டப்பட்டு உழைங்கிற ஃபார்முலா வேலைக்கே ஆகாது. சொல்லப்போனா அதுதான் உங்களோட பெரிய எதிரி. அது ஏன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இத கற்பனை பண்ணி பாருங்க. காலையில எந்திரிக்கிறீங்க, எந்த பிளானும் இல்ல. கண்ணு முன்னாடி 5 சார்ட் ஓடிட்டு இருக்கு. இத பார்த்துட்டே உட்கார்ந்திருக்கீங்க. இதான் நிறைய ட்ரேடர்ஸோட டெய்லி லைஃப். ஒரே குழப்பம். ஒரு ஸ்டாக் மேல போறத பாக்குறீங்க, உடனே அதை துரத்துட்டு ஓடுறீங்க. மார்க்கெட் என்ன பண்ணுதோ அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. இது ஒரு பிளான் பண்ணி பண்ற விஷயம் இல்ல. இது ஒரு மாதிரி வெறித்தனமா மார்க்கெட் இழுத்த இழுப்புக்கெல்லாம் போறது. கடைசியில இது எங்க கொண்டு போய் விடும்? நஷ்டத்துல தான். அப்புறம் வருமே ஒரு பயம். ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஐயோ, இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடுவோமோங்கிற பயம். இந்த ஒரே ஒரு எமோஷன் போதும் உங்களை தப்பான முடிவெடுக்க வைக்க. ஒரு நல்ல வாய்ப்பு போறத பார்த்துட்டு பதட்டத்துல போய் ஒரு ட்ரேடுக்குள்ள நுழைவீங்க. இது அறிவால் எடுத்த முடிவே இல்ல, முழுக்க முழுக்க பயத்தால் எடுத்த முடிவு. அடுத்து ரிவெஞ்ச் ட்ரேடிங். ஒரு ட்ரேட்ல காசை விட்ட உடனே அதை எப்படியாவது உடனே திரும்ப எடுத்துறணும்னு ஒரு கோவம் வரும் பாருங்க. அந்த கோவத்துல அடுத்த ட்ரேடுக்குள்ள குதிக்கிறது. இதுக்கு பேரு ட்ரேடிங்கே கிடையாது. இது பக்கா இமோஷனல் கேம்பிளிங். இது ஒரு நரக சுழற்சி மாதிரி உங்களை உள்ள இழுத்துக்கிட்டே இருக்கும். சரி, இந்த குழப்பத்திலிருந்து வெளியே வந்து எப்படி ஒரு நோக்கத்தோட ஃபோக்கஸ்டா ட்ரேட் பண்ணதுன்னு பார்க்கலாம். இங்க தான் அந்த சோம்பேறி ட்ரேடர் மைண்ட் செட் உள்ள வருது. முதல்ல உன்னை தெளிவுபடுத்திக்கிறேன். இங்க சோம்பேறினா வேலை செய்யாதவன்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு பதிலா ரொம்ப எஃபிஷியண்டா, ரொம்ப ஃபோக்கஸ்டா ஒரு நோக்கத்தோட இருக்கிறவன்னு அர்த்தம். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு மிஷின் கன் மாதிரி கண்ணாப்பினான்னு சுடாம, ஒரு ஸ்னைப்பர் மாதிரி சரியான ஷாட்டுக்காக பொறுமையா காத்துட்டு இருக்கணும். இங்க தான் ஒரு முக்கியமான உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் உங்க உழைப்புக்கு பரிசு தராது, அது உங்க துல்லியத்துக்கு தான் பரிசு தரும். நீங்க எத்தனை மணி நேரம் ஸ்கிரீனை பாக்குறீங்கிறது மேட்டரே இல்ல, உங்க முடிவு எவ்வளோ கரெக்டா இருக்குங்கிறது தான் மேட்டர். ஓகே, இந்த தத்துவத்தை எல்லாம் எப்படி பிராக்டிக்கலா மாத்துறது? அதுக்கு ஒரு மூணு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ரூல்ஸ் இருக்கு. முதல் விதி லெஸ் இஸ் மோர். நிறைய பேர் நம்புற ஒரு பெரிய பொய் என்ன தெரியுமா? நிறைய ட்ரேட் பண்ணா நிறைய லாபம் கிடைக்கும்னு. ஆனா நிஜம் என்னன்னா, கம்மியா ட்ரேட் பண்றது தான் புத்திசாலித்தனம். உங்க உண்மையான பலம் ஆக்ஷன்ல இல்ல, சரியான வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கிறதுல தான் இருக்கு. ஏன் இது ஒர்க் அவுட் ஆகுது யோசிச்சு பாருங்க. நீங்க கம்மியா ட்ரேட் பண்ணும்போது பண்ற தப்புகளும் கம்மியாகும், உங்க ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும், உங்க மென்டல் கேபிட்டல் வீணாகாது. முக்கியமா நல்ல குவாலிட்டியான செட்டப் வந்தா மட்டும்தான் ட்ரேட் பண்ணுவீங்க. இது உங்க ஜெயிக்கிற வாய்ப்பை ஆட்டோமேட்டிக்கா அதிகமாக்கும். ரெண்டாவது ரூல், நீங்க ஒரு ஜோசியக்காரர் கிடையாது. மார்க்கெட் அடுத்து எங்க போகும்னு கணிக்கிறது உங்க வேலையே இல்ல. அதுக்கு பதிலா உங்க செட்டப் வரும்போது என்ன செய்யணும்னு தயாரா இருக்கிறது தான் உங்க உண்மையான வேலை. உங்க எட்ஜ், அதாவது உங்க பலம், நீங்க பண்ற கணிப்புல இல்ல, அது நீங்க பண்ற தயாரிப்புல தான் இருக்கு. அதாவது பேக் டெஸ்டிங் பண்றது, ட்ரேடிங் ஜர்னல் எழுதுறது, உங்க சிஸ்டத்தை நம்புறது, இதிலிருந்து தான் உங்க பலம் உருவாகும். மூணாவது விதி, இறைச்சலை கொள்ளுங்கள். நாம இப்ப இருக்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் காலத்துல. ஆனா ட்ரேடிங்ல நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்தா நல்ல முடிவு எடுக்கலாம்னு நினைக்கிறது ஒரு பெரிய தப்பு. உண்மை என்னன்னா, எவ்வளோ கம்மியா இன்ஃபர்மேஷன் இருக்கோ அவ்வளோ தெளிவா முடிவு எடுக்கலாம். அப்ப இந்த தேவையில்லாத இரைச்சலை எப்படி கம்மி பண்றது? ரொம்ப சிம்பிள். நியூஸ் பார்க்கறத குறைங்க. உங்க சார்ட்டை ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்க. 2-3 இண்டிகேட்டருக்கு மேல வேண்டாம். சோஷியல் மீடியால இருக்கிற குருக்களை எல்லாம் அன்ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா, மத்தவங்க கருத்தை விட உங்க பிளானை நம்புங்க. சரி, இந்த ஐடியாஸ் எல்லாம் நல்லா இருக்கு. இதை எப்படி ஒரு பிராக்டிக்கல் பிளானா மாத்துறது? அத பத்தி இப்போ பார்க்கலாம். இதுக்கு பேரு 2 மணி நேர ட்ரேடிங் நாள். ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல் ரொட்டீன். முதல்ல ஒரு 30-45 நிமிஷம் தயாரிப்பு. உங்க வாட்ச் லிஸ்ட்டை பார்க்கறது, முக்கியமான லெவல்ஸை மார்க் பண்றது. அடுத்து ஒரு 60-90 நிமிஷம் எக்ஸிகியூஷன். உங்க செட்டப் வந்தா ட்ரேட் பண்ணுங்க, இல்லனா சும்மா இருங்க. கடைசியா ஒரு 10-15 நிமிஷம் ட்ரேட்ஸை நோட் பண்ணிட்டு சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணிட்டு எந்திரிச்சு போயிட்டே இருங்க. அவ்வளவுதான். இந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க எமோஷன்ஸை உங்க மன உறுதியால மட்டும் ஜெயிக்கவே முடியாது.
ஆனா ஒரு நல்ல சிஸ்டத்தால ஜெயிக்க முடியும். அப்ப அந்த சிஸ்டம்னா என்ன? அதுதான் இந்த பாதுகாப்பு வேலிகள். ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் லாஸ் போடுறது, எப்பவும் ஒரே மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது, மார்க்கெட் இப்படி நடந்தா நான் இதை செய்வேன்னு தெளிவான ரூல்ஸ் வச்சுக்கிறது. இது எல்லாமே அந்த நேரத்துல நம்ம எமோஷனலா முடிவெடுக்கிறத தடுக்கிறதுக்கு தான். கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசுவோம். ட்ரேடிங்கோட உண்மையான லாபம் பணத்தை மட்டும் சம்பந்தப்பட்டது இல்ல, அது சுதந்திரம். இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ட்ரேடிங் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கணுமே தவிர உங்க சுதந்திரத்தை எடுத்துக்க கூடாது. நம்மளோட இலக்கு அதிகமா ட்ரேட் பண்றதில்ல, நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்றது தான். இந்த அலசலோட கடைசியில நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்க எதுக்காக ட்ரேட் பண்றீங்க? இதுக்கான உண்மையான காரணம் என்ன? இத பத்தி கொஞ்சம் யோசிங்க. அப்போதான் ட்ரேடிங் உங்க வாழ்க்கையில என்ன பங்கு வகிக்கணும்னு நீங்க தெளிவா முடிவு பண்ண முடியும்.